பிரமிளாஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு எனது விசேட செய்முறை எக்லெஸ் ரிச் ஃப்ரூட் கேக் உங்களுடன் ஷேர் பண்ண போறேன். ஊற வைக்கவோ கஷ்டமான செய்முறையோ இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கிறிஸ்மஸ் கேக் ஈஸியாக செய்ய முடியும். செய்ய தேவையான பொருட்கள்: கேக் மிக்ஸ், இதில் ரெய்சின்ஸும் சிட்ரஸ் பீலும் இதில் இருக்குது. இது ஒரு 500 கிராம். 200 கிராம் அளவு பட்டர், 375 கிராம் அளவுக்கு டின் மில்க், அதாவது காண்டென்ஸ் மில்க், 250 கிராம் ப்ரௌன் சீனி, 250 கிராம் ரவை, 250 கிராம் டேட்ஸ், 100 கிராம் அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் செரிஸ், அதோட இந்த நட்ஸ் மிக்ஸ். இதில் ஆல்மண்டும் கஷூவும் பீக்கன் நட்ஸும் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கு. இதோட 4 மேசைக்கரண்டி ஸ்ட்ராபெரி ஜாம், 125 ml வாட்டர், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஏலக்காய், சுக்கு பவுடர், அதோட கிராம்பு, சாதிக்காய் இவ்வளத்தையும் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி அது ஒரு தேக்கரண்டி வந்தால் போதும். அதோட 2 மேசைக்கரண்டி வெனிலா எசன்ஸ், 2 மேசைக்கரண்டி ஆல்மண்ட் எசன்ஸ், ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், ஒரு தேக்கரண்டி அப்பச்சோடா, அதோட ஒரு சிட்டிகை உப்பு. இதில் 2 தோடம்பழம் இருக்குது. இதை பிழிஞ்சு சாறு எடுக்க வேணும். அதோட அதுண்ட தோல் வெளித்தோலை எடுத்து ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். 4 மேசைக்கரண்டி கொக்கோ பவுடர். இது எக்லெஸ் என்றபடியால் முட்டை சேர்க்கப்படவில்லை. பிறகு இந்த பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொள்ள வேணும். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த ட்ரைட் ஃப்ரூட் மிக்ஸ், அந்த 500 கிராம் அதையும் போட்டு வெட்டி வச்சுருக்கிற டேட்ஸை போட்டு அதுக்குள்ளே இந்த ஆரஞ்ச் ஜூஸை விட்டு இந்த சீனியை சேர்த்து கொக்கோ பவுடரை அதுக்குள்ளே சேர்த்து பட்டரை சேர்த்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹெர்ப்ஸ் அதையும் போட்டு இந்த 125 ml தண்ணி அதையும் சேர்த்து இதுபடி கொதிக்க வைக்க வேணும். ஒரு கொதி வந்த பிறகு அதை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பு தீயை குறைச்சி சிம்மில் விட்டு சிம பண்ண வேணும். அந்த சூட்டில் இந்த பழங்கள் அவிய வேணும். இப்போ நல்லா இந்த பழங்கள் எல்லாம் அவிஞ்சு டேட்ஸ் எல்லாம் குவிஞ்சு வந்திருக்குது. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை ஆற விட வேணும். அடுத்ததாக இந்த ரவையை ஒரு வெறும் பாத்திரத்தில் போட்டு மெல்லிய சூடு வார வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். இந்த ரவையும் இப்போ நல்லா ஆறட்டும். நிறைவாக இப்போ நாங்கள் மிக்சிங் செய்ய வேண்டியது தான். ஒரு மிக்சிங் பவுல் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அதில் வறுத்து ஆறின ரவையை இதில் போட்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் அதை இதில் கலந்து, அதோட இந்த மில்க் மெய்ட் அதில் ஒரு 375 கிராம் இருந்தால் போதும். அதோட இந்த ஜாம், ஸ்ட்ராபெரி ஜாம், அது 4 மேசைக்கரண்டி அதையும் அதில் போட்டு முதல்ல இதை நல்லா கலந்து விட வேணும். எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டு இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துட்டு இப்போ அவிச்சு ஆற வச்சுருக்கிற இந்த பழக்கலவை அதுவும் நல்லா ஆறிட்டு இப்போ அதை அதுக்குள்ளே போட்டு அதோட 2 மேசைக்கரண்டி ஆல்மண்ட் எசன்ஸ் அதையும் இதில் விட்டு 2 மேசைக்கரண்டி வெனிலா எசன்ஸ் அதையும் இதில் விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்க வேணும். கரண்டியால் அடித்து கலக்காமல் ஒன்றோடு ஒன்று சேர்ற மாதிரி கலவையில் ஒன்றுக்கு மேலே உண்டாக ஒவ்வொரு சைடால் மூடி மூடி கலக்க வேணும். அப்போ தான் எல்லாம் நல்லா கலந்து வரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். மெதுவாக 20லேருந்து 22 இன்ச்சஸ் கேக் ட்ரேக்குள்ளே இது நல்லா ஃபிட் ஆகும். நான்ஸ்டிக் கேக் ட்ரே என்றால் பேக்ஸ் பேப்பர் போட தேவையில்லை. சாதாரண கேக் ட்ரே என்றால் பேக்ஸ் பேப்பர் போட்டு அதில் பட்டர் கொஞ்சம் பூசிட்டு நீங்கள் இந்த கலவையை ஊற்றி பேக் பண்ணலாம். இந்த ட்ரே நான்ஸ்டிக்ன்றபடினால நான் இதில் கொஞ்சம் பட்டரை தடவிட்டு இந்த கலவையை இதில் போடுறேன். இப்போ இந்த கலவையை கொட்டி சமப்படுத்திட்டு இந்த பீக்கன் நட்ஸ், இந்த ஆல்மண்ட் நட்ஸ், அதோட இந்த ஆர்டிஃபிஷியல் செரிஸ் இதை மேலே வச்சு பேக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பார்ச்மெண்ட் ஐஸ்கிரீம் போட தேவையில்லை. அந்த வெள்ளை ஐசிங் அது போட தேவையில்லை.
சிம்பிளாக செய்திடலாம் இதை. இப்போ 180க்கு செட் பண்ணியிருக்கிற இந்த ஓவனை 150க்கு குறைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கேக்கை உள்ளே வைக்க வேணும். இது ஒரு 2 மணி நேரம் பேக் ஆக வேணும். 2 மணி நேரம் ஆன பிறகு இந்த கேக்கை வெளியெடுத்து காட்டுறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிட்டு கேக் ரெடி ஆண்டு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கியூவர், இந்த மாதிரி பேம்பு குச்சி உண்டு, அதை எடுத்து அதில் நீங்கள் உட்செலுத்தி பார்த்தீங்கன்னா அந்த குச்சி உள்ளே போய் வெளியே வரைக்க க்ளீனாக சுத்தமாக வெளியே வரும். இன்னும் அவிய இல்லைன்றால் அங்கே இருக்கிற மாக்களவை ஒன்றோ ரெண்டோ அதில் ஒட்டி வரும். அப்படின்னா இந்த கேக் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அப்போ மேற்கொண்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். குச்சி கரெக்டாக உள்ளே போய் வெளியே வரும்போது க்ளீனாக வந்துச்சுண்டா கேக் ரெடி. இந்த கேக் நீங்கள் நல்லா ஆற விட வேணும். அதுக்கு பிறகு அடுத்த நாளே இதை நீங்கள் சாப்பிடலாம். ஊற வைக்க தேவையில்லை. ஒரே நாளில் ரிச் ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறது, அதுவும் எக்லெஸ், முட்டை போடாமல், ஆல்கஹால் அதாவது பிராண்டு எதுவும் சேர்க்காமல், அதே சுவையில் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் விட்டு, ஆல்மண்ட் எசன்ஸ் விட்டு, இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து ஃப்ரூட்ஸ் சேர்த்து எப்படி சிம்பிளாக எக்லெஸ் செய்கிறது என்று நான் உங்களுக்கு ரெசிபி காட்டி தந்திருக்கிறேன். நீங்களும் இந்த லாஸ்ட் மினிட் ஃப்ரூட் கேக் ஈஸியாக உங்களோட வீட்டில் செய்து இந்த கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் இப்போ செய்திடலாம். இந்த மாதிரி இந்த ரிப்பனை இப்படி வச்சு இந்த டூத்பிக்கை இதில் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஒரு நாள் தான் வேலை, அடுத்த நாளே சுவைக்கலாம். எல்லா ஃப்ளேவர்ஸும் இறங்கி சும்மா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இதை செய்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக், காமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ விரைவில்.